தவக்காலத்தின் 36ஆம் நாள் வாக்கு. இன்று இறை வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் பார்க்கிற வேளையில் முதல் வாசகத்தில் தானியேல் புத்தகத்தில் நேபுகத்நேசர் என்கின்ற அரசன் இஸ்ரேல் மக்களை ஆண்ட பொழுது அவருடைய தெய்வங்களை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பு வந்தபோது சாத்ராக்கு, மேசாக்கு மற்றும் அபேத்நேகோ என்கின்ற 3 இளைஞர்கள், நாங்கள் வழிபடுகிற கடவுளை மட்டும்தான் வணங்குவோம், எங்களுடைய கடவுள் எரிகிற தீச்சூளையிலிருந்து எங்களை மீட்க வல்லவர், ஒருவேளை அவர் அதற்கு இணங்காமல் போனாலும் உங்களுடைய தெய்வங்களை நாங்கள் வணங்கப் போவதில்லை என்று சொல்லி உறுதிபட கூறி அவர்கள் தீச்சூளையில தள்ளப்படுகிற நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தீச்சூளையை 7 மடங்காக இன்னும் அதிக வெப்பத்தோடு கூட அதை உருவாக்குங்கள், இவளை போடுங்கள் என்று சொல்லி நேபுகத்நேசர் சொன்னபோது கூட தயங்காமல் உள்ளே சென்றவர்களில் நேபுகத்நேசர் காணுகிறார். 3 பேரைத்தானே போட்டோம், யார் அந்த 4வது நபர் என்று சொல்லுகிற போது தாங்கள் நம்பின கடவுள் அவர்களோடு கூட தீச்சுளையில இருந்து எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லுகிற நம்பிக்கையை இன்று நாம் இறைவன் நம்மை தொடர்ந்து கண்காணிக்கிறார், இடர்களை நம்மை தாங்குகிறார் என்பதை உணரவும் இயேசு ஆண்டவர் என்னுடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ நாங்கள் யாருக்கும் அடிமைகளாக இருந்ததில்லை என்று சொல்லி அந்த யூத மக்கள் சொல்லுகிற போது இது முழு பூசணிக்காயை தட்டிலே இருக்கிற சோற்றிலே மறைப்பது போல அவர்கள் அசாரியருக்கு அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். அடுத்து பாபிலோனுடைய அடிமையாக கிடந்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் அதற்கு முன்னதாக ரோமியருக்கு அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மறந்து போய்விட்டு யாருக்கும் அடிமையாக இல்லை என்று சொல்லுகிற நிலையில அவர்கள் தங்களை பற்றியே என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு கொஞ்சமும் அவர்கள் செவி கொடுக்காமல் வாழ்ந்திருக்கிற நிலையில இன்று நமக்குள்ளும் இப்படி கடவுளை நம்புகிறோம் என்று ஒரு பக்கம் சொல்லுகிறோம், ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து வாழுகிற வாழ்வு இல்லாமல் போவது என்பது இன்றைய நம்முடைய வாழ்வின் சாபக்கேடாக இருக்கிற வேளையில் தவக்காலத்திலாவது நாம் அவருடைய சொற்படி கேட்டு அவரை நம்பி அவரது விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்ந்து இம்மண்ணில் சாட்சிகளாக விளங்குவோம். ஆமென்.